friends, welcome to my channel. Today நம்ம தக்காளி உருளைக்கிழங்கு வச்சு சூப்பரான குருமா ரெசிபி பார்க்க போறோம். அடுப்பத்தை வச்சுக்கலாம். வானல் நல்லா சூடாகட்டும். தேவையான பொருட்கள் 2 கட் பண்ண பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 4 பழுத்த தக்காளி, 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு குட்டி குட்டியா தோல் சீவி கட் பண்ணிக்கலாம். இதான் நமக்கு தேவையான பொருட்கள். ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் இடிச்ச பூண்டு மற்றும் சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு கத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்ச 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் லைட்டாக வதங்கினதுமே பொடியாக நறுக்கி வச்ச 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்ததுமே குருமாவுக்கு தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த குருமா பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, சுட சுட சாதத்துக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கட் பண்ணி வச்ச 4 பழுத்த தக்காளிங்க ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா பாதி அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு சேர்க்க போகிறோம். நம்ம கல்லுப்புலாம் சேர்த்துருக்கனால சீக்கிரம் வதங்கிடும். பாதி வதங்கியிருக்கு. இப்போ 2 உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். நம்ம சேனலில் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். வெறும் தேங்காய் மட்டும்தான். இந்த மாதிரி பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கோங்க. தேங்காய் பேஸ்ட்டு. குருமானாலே தேங்காய் சேர்த்தா இன்னும் ருசியாக இருக்கும். கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். பார்த்திங்களா, நம்ம தக்காளி பாதி வதங்கும் போதே உருளைக்கிழங்கு சேர்த்துட்டோம். இப்போ தக்காளியும் உருளைக்கிழங்கும் நல்லா வதங்கிருச்சு. 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் காரத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கணும். காரத்தூள் நமக்கு நல்ல ஒரு நிறம் கொடுக்கும். குழம்பு மிளகாய் தூள் அல்லது சிக்கன் மசாலா 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்ததும் நல்ல தக்காளியோட பரட்டி விட்டுருங்க. இப்போது தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துருக்க தண்ணி நல்லா கொதிநிலை வரட்டும். பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. குழம்பு கொதிச்சிட்டே இருக்கட்டும். நீங்கள் எல்லோரும் ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். குழம்பு கொதிச்சு பாதி வத்திருக்கு. இப்போது நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஏதாவது புதுவிதமான ரெசிபி வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. நல்லா தெரியும், பார்த்தாலே தெரியும். ஒரு கொதி வந்த உடனே நல்லா கொத்தமல்லி தூவி அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குது. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். மீண்டும் ஒரு புது ரெசிபியோடு சந்திக்கிறேன்.